Hello everyone, I am here on behalf of Proton Engineers. இது எங்களோட யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது HMI. HMIனா ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ். சிம்பிளாக சொல்லணும்னா ஹியூமனும் மிஷினும் கம்யூனிகேட் பண்ணுற டிவைஸ். இன்றைக்கி HMI மோஸ்ட்லி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் எக்கச்சக்கமான அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை MMI ஓடின்னு சொல்லுவாங்க. ஓடினா ஆப்ரேட்டர் டெர்மினல். இது நமக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தா, ப்ரொடக்ஷன் கவுண்ட் தெரிஞ்சுக்க, நமக்கு தேவையான கிராஃபிக்கல் டேட்டாஸை பார்க்க, மிஷினில் வரக்கூடிய அலார்ம்ஸ், அப்புறம் நம்ம மிஷினில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற செட்டிங்ஸ், டைமர்ஸ், ரன்னிங் ஹவர்ஸ் இதெல்லாம் HMIயில் செட் பண்ணிக்கலாம். அது போக மிஷினோட இன்புட் அவுட்புட் எல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். HMIயை 2 ப்ராட் கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். கீபேட் பேஸ்ட் HMI, டச் ஸ்க்ரீன் பேஸ்ட் HMI. HMIயில் காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தா, HMI டெட்டாக இருக்கும், பவர் ஆன் ஆகாமல் இருக்கும், கீபேட் ஒர்க் ஆகாமல் இருக்கும், டச் ஸ்க்ரீன் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது, ஸ்க்ரீனில் ஃப்ளிக்கரிங் இஷ்யூ வரும், ஸ்க்ரீனில் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லைன் க்ரியேட் ஆகும், HMIயில் பேக்லைட் மட்டும் ஆன் ஆகாமல் இருக்கும், டிஸ்பிளேயில் லிக்விட் லீக்கேஜ் ஆகும். இப்போது நம்ம பார்த்த எல்லா ப்ராப்ளமுக்கும் எங்ககிட்ட சொல்யூஷன் இருக்குது. அது கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தா, HMI ஆன் ஆகாத கம்ப்ளைண்ட்டுக்கு இன்புட் பவர் சப்ளையில் ப்ராப்ளம் இருக்கலாம். பவர் சப்ளையில் இருக்கிற செமிகண்டக்டர் காம்பனன்ட்ஸ் லைக் PWM IC, மாஸ்பெட் மாதிரி பவர் காம்பனன்ட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை சேஞ்ச் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். டச் ஸ்க்ரீன் ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு கேலிப்ரேட் பண்ணுவோம். இன்கேஸ் கேலிப்ரேட் பண்ணியும் டச் ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா டச் ஸ்க்ரீனையே நியூவாக மாற்றுவோம். கீபேட் ஒர்க் ஆகலைன்னா டாக்டைல் சுவிட்ச் கீபேட்னா இண்டிவிஜுவலாக சுவிட்சையே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபெதர் டைப் கீபேடாக இருந்துச்சுன்னா ஃபுல் கீபேடையும் மாற்றுவோம். அடுத்து ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங் ஆனாலும் HMI பேக்லைட் ஆன் ஆகலைனாலோ டிஸ்பிளேவோட பேக்லைட் இல்லைன்னா இன்வெர்டர் போர்டில் ப்ராப்ளம் இருக்கும். பேக்லைட்டில் CCFL LEDன்னு 2 டைப் இருக்குது. ஸோ ப்ராப்ளமுக்கு ஏற்ற மாதிரி பேக்லைட் மாற்றி தருவோம். இன்வெர்டர் போர்ட் ப்ராப்ளம்னா அந்த செக்ஷனை சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். டிஸ்பிளேயில் லைன் வந்தாலும் லிக்விட் லீக்கேஜாக இருந்தாலும் நியூ டிஸ்பிளே மாற்றி கொடுப்போம். இது போக போர்டில் டேட்டா ப்ராசஸிங், கம்யூனிகேஷன், டேட்டா டிரைவிங் செக்ஷனில் ப்ராப்ளம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய லாஜிக் IC, RAM அண்ட் கம்யூனிகேஷன் ஐசியை சேஞ்ச் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஓவராலாக இந்த வீடியோவில் HMIனா என்ன, அதோட டைப்ஸ், எங்கே யூஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ராப்ளம் எல்லாம் வரும், எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். இது போக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டெக்னிக்கல் டீட்டெயில்ஸோ சர்வீஸோ பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம்.